சுதந்திர மலேசியாவின் வெற்றிகரமான 68 ஆண்டுகள் பயணமானது தூரநோக்குமிக்க தலைமைத்துவத்தின் வழிகாட்டுதலால் மட்டுமின்றி மக்களின் அர்ப்பணிப்பு, பொறுமை மற்றும் ஒற்றுமையின் மூலம் சாத்தியமானது என்கிறார் கூட்டரசு பிரதேச கௌரவ ரேலா தொண்டுலிய கிளப்பின் தலைவர் டத்துசி டாக்டர் கே சாய். நாட்டின் வளர்ச்சியை வழிநடத்துவதில் தேசிய தலைமைத்துவம் மிக முக்கிய பங்கு வகித்தாலும் மலேசியர்களின் ஒன்றுபட்ட மனப்பாங்கே நாட்டின் முன்னேற்றத்தை நிலைநிறுத்துகிறது. ஒரு நாடு எதிர்காலத்தில் செழிக்க வேண்டும் எனில் அதன் மக்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்றார் அவர். 1957 சுதந்திர தந்தை துங்கு அப்துல் ரஹ்மான் மெர்டேக்கா என பிரகடனப்படுத்திய ஸ்டேடியம் மெர்டேக்காவுக்கும் தற்போது உலகின் 2வது உயரமான கட்டடமாக விளங்கும் மெர்டேக்கா 118க்கும் ரேலா கிளப் மேற்கொண்ட சிறப்பு வருகையின் போது கே சாய் அதனை தெரிவித்தார். அக்குழுவினரை PNB மெர்டேக்கா வெஞ்சர்ஸ் சென்டரியான் பெர்ஹாட் தலைமை நிர்வாக அதிகாரி யாங் மூலிகா தெங்கு டத்தோ அப்துல் அசீஸ் வரவேற்றார். மேலும் மெர்டேக்கா 118 கட்டுமானமும் அதன் காட்சியும் குறித்த ஊக்கமளிக்கும் கதைகளையும் அவர் பகிர்ந்து கொண்டார். கிளப்பின் ஆலோசகர் டத்தோஸ்ரீ மைக்கேல் சாங் உட்பட சுமார் 30 பேரும் அதில் இடம்பெற்றிருந்தனர். இப்பயணம் மிகவும் அர்த்தமுள்ளதாக அமைந்ததாக குறிப்பிட்ட கே சாய், இன்று மலேசியா அனுபவிக்கும் சுதந்திரம், முன்னேற்றம், ஒற்றுமை மற்றும் அமைதியின் அளவிட முடியாத மதிப்புகளையும் நினைவூட்டியதாக கூறினார்.